ஹாய் கைஸ், இன்னொரு முக்கியமான டாபிக். லாஸ்ட் டைமே பார்த்தோம். நம்ம ட்வின் கூட ஃபிசிக்கலாக யுனைட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லணும், அந்த மீ அப்படிங்கிறதுலேருந்து வியாக மாறணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இன்றைக்கி டாபிக் மீ அப்படிங்கிறதுலேருந்து வியாக எப்படி மாறணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மீலேருந்து வியாக மாறணும் அப்படிங்கிறது நான் என்ன சொல்லுவேன்னா, மோர் தேன் ட்வின் ஃப்ளேம் யூனியன் அப்படிங்கிறத தாண்டி ஸ்பிரிச்சுவாலிட்டியில், ஏன்னா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இஸ் அ ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி. ஓகேயா? எனக்கு பொறுத்த வரைக்கும் அதை காட்டில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இஸ் அ வெரி வெரி ட்ரூ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஹை வைப்ரண்ட் ஜேர்னி, ஆனால் வெரி வெரி டஃப் ஜேர்னிங்க. பட் இஃப் யூ அட்மயர் தட், அதில் ஒவ்வொரு டெஸ்டினி சுவாரஸ்யம் கிடையாது, பயணப்பாதை தான் சுவாரஸ்யம். அந்த பயணப்பாதையில் எவ்வளோ சுவாரஸ்யமாக பயணிக்கிறீங்க, எவ்வளோ அணுவையும் ரசித்து பயணிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் சுவாரஸ்யமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரசித்து பயணிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி டஃப்பாக இருந்தால் கூட அதுவுமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஹவு டு பிகம் மீலேருந்து வி எப்படி ஆகிறது அப்படிங்கிறது ஒரு வார்த்தையில் பதில் சொல்லணும் அப்படின்னா, அதுக்கான சொல்யூஷன் ஆன்சர் டிவைன் யூனியன். நீங்கள் டிவைன் கூட யுனைட் ஆயிடணும், உள்ள இன்டர்னலாக டிவைன் கூட யுனைட் ஆயிடணும். எப்படிங்க இது டிவைன் கூட யுனைட் ஆகுறது? டிவைன் கூட நீங்கள் இன்னர் யூனியனை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெய்வம் மனுஷ ரூபேன, அந்த தெய்வம் உங்கள் கூட எப்படி இருக்கும், உங்களுக்கு அந்த டிவைன் யூனியன் நீங்கள் உள்ளே ஆயிட்டீங்கல்ல, அதை வெளியே ஆகிறதுக்கு யார் அனுப்பும்னா உங்கள் ட்வின் ஃப்ளேம் அனுப்பும், உங்கள் டிவைன் மேஸ்குலினை அனுப்பிச்சி வைக்கும். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ஹவ் உங்கள் ரியாலிட்டியில் ட்வின் ஃப்ளேம் மேனிஃபெஸ்ட் ஆகி ஃபிசிக்கல் யூனியன் நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த மீலேருந்து வி, அந்த டிவைன் யூனியனுக்கு எப்படி ஆகணும் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் இந்த மீலேருந்து வி ஆக முடியல அப்படின்னு சொன்னால், நம்ம மைண்டு, நம்ம பாடி, நம்ம பிரெயின், ஹார்ட், இது 3 எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்தே எப்படி வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், சோஷியல் கண்டிஷனிங். பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும். தேர் இஸ் அ லாட் ஆஃப் லிஸ்ட். இதெல்லாம் நிறைய வீடியோஸில் முன்னாடியே சொல்லிட்டேன், திருப்பி அதை ரிப்பீட் பண்ண விரும்பலை நான், அப்புறம் போர் அடிச்சிடும் கேட்குறவங்களுக்கே. ஸோ இப்படி தான் இருக்கணும்னு 1000 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பையனுக்கும் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே பையனா அழுகக்கூடாது, குடும்ப பொறுப்பை சுமக்கணும், வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும். அந்த சம்பாத்தியம் என்ன சொல்கிறது, என்னமோ சொல்லுவாங்களே ஜென்ஸு, எனக்கு மறந்து போச்சு, உத்தியோகம் புருஷ லட்சணம். ஸோ அந்த சம்பாத்தியம் இருந்தாச்சா ஆம்பளை பையனை வீட்டில் மதிப்பாங்க. இப்படியே சொல்லி வளர்த்து பெண்ணுக்கு தன்னுடைய சுதந்திரத்துக்கு செயல்படுறதுக்கு பயம். தான் நினைக்கிறது, விரும்புறது, மனசில் ஆசைப்படுறது கூட வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பயம். ஆணுக்கு தான் பிடிச்ச பேஷனை கெரியராக அமைச்சிக்கிறதுக்கு, அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கூட பயம். இருக்க வேலையை விட்டுவிட்டு நம்ம ரிஸ்க் எடுத்தோன்னா, நம்ம சம்பாதிக்க முடியலன்னா நம்மளை கேவலமாக பேசுவாங்களே, இந்த சமூகத்தில் எல்லாருமே நம்மளை ஏசுவாங்களே, நம்மளை ஒரு அங்கீகாரம் இல்லாத பொருளாக போட்டுருவாங்களே. அப்போ இந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி என்ன அங்கே வருது, மெயின் க்ரைட்டீரியா என்னென்னா ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் அண்ட் ஃபியர் ஆஃப் அபேண்டன்மெண்ட். இதுதான் மெயின் க்ரைட்டீரியா. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே சோஷியல் கண்டிஷனிங் சொல்லி வளர்த்துருக்காங்க. இதெல்லாம் செஞ்சால் சமூகம் ஏற்றுக்கும், இதெல்லாம் செஞ்சால் சமூகம் தூக்கி கொண்டாடும், இதெல்லாம் செஞ்சவன் தான் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான் சமூகத்தில், இவன் தான் செலிப்ரிட்டியாக இருக்கான், இவன் எல்லாம் தான் விக்டோரியன்ஸ், இதெல்லாம் சாதித்தவன் தான் இன்றைக்கி ஹிஸ்ட்ரியாகவும் எல்லா நியூஸ் பேப்பர்ஸில் டைட்டில்ஸாகவும் இருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்து அப்படிலாம் இல்லாதவன்லாம் வெட்டு எதுக்கும் லாய்க்கு இல்லை. ஓகேயா? கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் தான் சூப்பர், லாஸ்ட்டில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தால் நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு ரேங்க் கார்டில் கூட சைன் போடுறதில்ல பேரண்ட்ஸு. ஸோ இப்படியே நம்மளை வளர்த்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சோஷியல் கண்டிஷனிங் மட்டும்தான் தெரியும். எதை செய்தால் சமூகம் அங்கீகரிக்குமோ, சமூகம் எதெல்லாம் சக்ஸஸ்ன்னு சொல்லுதோ, எதெல்லாம் விக்ட்ரின்னு சொல்லுதோ, அதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அதெல்லாம் நம்மளால் முடியாதோ, அதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறோம். அதெல்லாம் தான் வாழ்க்கையாக வாழணும்னு நினைக்கிறோம்.
இல்லையா? ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பெண்ணு வேலைக்கு போயிட்டு வந்து சம்பாரிச்சிட்டு வந்தால் தான் அவளுக்கு வீட்டில் மதிப்பு மரியாதை, அந்த சம்பளத்தை கொண்டு வரா, அவளை எல்லாம் நிர்வகிச்சுக்கிறா, அவளை கவனிச்சுக்கிறாங்கும் போது அந்த பெண்ணை ட்ரீட் பண்ணுற விதமே ரொம்ப வசதியாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் நகை நட்டு போட்டு நிறைய சீர்சனத்தையோடு கட்டிட்டு வீட்டுக்கு வந்தா அப்படின்னா அந்த பெண்ணை வீட்டில் இருக்க எல்லாருமே ட்ரீட் பண்ணுற விதமே வசதியாக இருக்குது. பட் ஸ்டில் அதே வீட்டில் இன்னொரு மருமக இருக்கா, அந்த மருமக வந்து வேலைக்கு போகல, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கா, இன் அண்ட் அவுட் எல்லா வீட்டு வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்கிறா அப்படின்னு சொன்னால் அந்த மருமகளுக்கான மதிப்பீடு குறைவாக தான் இருக்குது பொதுவாகவே வீடுகளில். ஓகேயா? ஸோ அப்போது நம்மளுக்கு எப்படி கண்டிஷனிங் ஆகிடுது அப்படின்னு சொன்னால், வீட்டு வேலைங்கிறது மட்டும் இதை செஞ்சால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க, ஒரு 4 வேலைக்கு சோறு வாங்கி சாப்பிட்ல, சோறு ஆக்கி சாப்பிட்லன்னா என்ன, 2 கடையில் வாங்கி சாப்பிட்டா தீர்ந்து போச்சு. ஆனால் அது டெய்லி பேசிஸில் கடையில் வாங்கி சாப்பிட்டா சம்பாதிக்கிறது பூரா ஆஸ்பத்திரிக்கு தான் போகுங்கிறது யாருக்கும் புரியறது இல்லை. ஓகேயா? அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு வரோம், எப்போ பார்த்தாலும் சம்பாதிக்கணும், நம்ம என்ன சொல்கிறது, அதாவது அந்த சம்பாதிக்கிற காசும் குடும்பம்னு இப்படியே ஓடிட்டுருக்கோம். வீட்டு வேலையும் செஞ்சு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸும் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் உமனாக வேலைக்கும் போயிட்டு வந்து குழந்தையும் பார்த்து அது இன்னும் எவ்வளோ ஹெக்டிக்கான ஜாப், அந்த காசையும் குடும்பத்துக்குள்ளே தான் போடுறோம். நம்மளோட என்ன சொல்கிறது, சொந்த நலனுக்காக மீ டைம் அப்படிங்கிறதுக்காகலாம் செலவழிக்க முடியல, எனக்கு ஏன் மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் கஷ்டம் தானே. ஸோ அந்த சம்பாதிக்கிறாங்கிற மெதப்பு தான் இருக்கே தவிர, மெத்தனம் சொல்லுவாங்கள்ல, மேக்கப், அது மட்டும்தான் இருக்கே தவிர அந்த காசுலேயும் அந்த லேடி சாட்டிஸ்ஃபைடாக இருக்காளா இல்லையாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ சின்ன வயசுலேருந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்படி தான் வளர்க்கப்படுறோம் சோஷியல் கண்டிஷனிங்கில். இன்னொன்று சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸு, இது ரெண்டையும் தாண்டி வேறு அங்கிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதனாலேயே எல்லாருமே நிறைவு இல்லாமல் சுற்றிக்கிட்டே திரியிறோம் ரொம்ப வருஷத்துக்கு. நமக்கு பிடிச்சவங்களே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல ஸ்மூத் கோயிங்காக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த ஒய்ஃபுக்கும் ஏதோ ஒரு நிறைவு இல்லை, ஏன்னா தான் ஆசைப்பட்டதை வாழ முடியல. அந்த ஆணுக்கும் ஏதோ ஒன்று நிறைவில்லை, அவன் ஆசைப்பட்டதை அவன் வாழ முடியல. இதுதான் அங்கே பிரச்சனை. அப்போது இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே என்ன தெரியணுன்னா, தெளிவுபட இந்த சோஷியல் கண்டிஷனில் வளர்ந்து நம்ம எப்படி ஆகிடுறோம் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போகிறோமா, படிக்கிறோமா, காலேஜ் 12th முடிச்சிடுறோம், 10th முடிச்சிடுறோம். 10th முடித்தா பயோமேக்ஸ் எடுத்துருவோம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்போம், இல்லை பியூர் சயின்ஸ் மோஸ்ட்லி யாரும் எடுக்க மாட்டோம், பயோமேக்ஸ் தான் எடுப்போம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்போம் இல்லையா? பயோமேக்ஸ் எடுத்தோமா ஒரு டாக்டர் ஆனோ, இல்லை இன்ஜினியரிங் ஆனோ, இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை படித்தோம், இல்லை ஏதோ ஒரு பிஎஸ்சியை படித்தோம். பிஎஸ்சியை படித்தா ஸ்கூலுக்கு டீச்சராக போவோம், கவர்மெண்ட் டீச்சராக போவோம், இல்லை பிஎட் படித்தா கவர்மெண்ட் டீச்சராக போவோம், இன்ஜினியர் ஆனால் ஐடி வேர்ல்டுக்கு போயிடுவோம், டாக்டர் ஆனோன்னா கிளினிக் வச்சு உட்காருவோம். திஸ் இஸ் வாட் நம்ம வந்து இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லுங்கள். இந்த ஐடிக்கு போய் எப்படியோ ஒன்று அந்த கம்ப்யூட்டரை வச்சு தான் லொட்டுன்னு தட்டிட்டு கிடக்குறோம். ஓகே, தட் இஸ் ஆல்சோ டெக்னாலஜி, அதை வளர்த்துக்கணும், யூஸ் பண்ணணும், இதெல்லாமே அக்செப்டடுப்பா. ஆனால் இதை தாண்டி நம்ம வேறு எதையுமே யோசிக்கிறது இல்லைல்ல. இப்படி தான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் சின்ன வயசுலேருந்தே அப்போ நம்ம என்ன செய்கிறது இல்லை, எல்லாருமே ஆட்டு மந்தையில் ஆடாத்தான் இருக்கிறோமே தவிர தனிச்சு நான் யார், எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் எதை வாழ்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். சின்ன வயசுல தான் விவரம் பத்தலை. சரி, ஒரு காலேஜ் வந்தோமே, காலேஜை முடிச்சுட்டாது அதை யோசித்தோமா, அப்பையும் யோசிக்கலை. ஏதோ ஒரு வேலைக்கு லொங்குன்னு காலையில் தூங்கி எழுந்திரிச்சு அவசர அவசரமாக கிளம்பி போனோம், அந்த வேலையை பார்த்தோம், டெஸ்க்கை தேய்ச்சோம், முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம், பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே இந்த டிவியை பார்த்தோம், மொபைல் நோண்டோம், நல்லா சாப்பிட்டோம், தூங்கிட்டோம், அவ்வளோதான், அந்த நாள் முடிஞ்சு போச்சு. திருப்பி அடுத்த நாள் திருப்பி காலையில் எழுந்து வேலைக்கு ஓடணும். இப்படியே தான் வாழ்ந்தமே தவிர உண்மையிலே நான் யார், எனக்கு என்ன வேணும், என்னோடய ஆசைகள் என்ன, என்னோடய ஆம்பிஷன்ஸ் என்ன, எனக்கு பிடிச்ச ஹாபி எல்லாம் என்ன, என்னோடய கெரியர் என்ன, என்னோடய ஃப்யூச்சர் விஷன் என்ன, நான் வாழ்கிற வாழ்க்கையில் இப்போ மீனிங்ஃபுல்லாக இருக்கேனா, எமோஷ்னலி கண்டென்ட்ஃபுல்லாக இருக்கேனா, சம்பளம் நிறையா வாங்குகிறேன், அது ஓகே, அது எனக்கு தேவைக்கு பத்துது, எனக்கு அது பெருமையை தருது. ஆனால் அந்த சம்பளம் வாங்குகிற நிறைவு என்கிட்ட இருக்கா, எனக்கு பிடிச்சதை செஞ்சு அந்த சம்பளம் வாங்குறேன்னா, யாரோ ஒரு கனவை நிறைவாக்குறதுக்கு சம்பளம் வாங்குறேங்கிற கவலை என்கிட்ட இருக்கா. இதெல்லாம் எத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணியிருப்போம். கை நிறைய காசு வந்துட்டால் போதும், பாக்கெட் நிறைய சில்லறை இருந்துட்டால் போதும், அது தீர்ற வரைக்கும் நல்லா சுற்ற வேண்டியது, ஆட வேண்டியது, தீர்ந்ததுக்கப்புறம் 4 நாள் ஈரச்சாக்கை பொத்திட்டு படுத்துக்க வேண்டியது, அப்புறம் திருப்பி 1ஆம் தேதி சம்பளம் போட்டால் சரி, திருப்பி அதே ஆட்டம். இதை தாண்டி வேறு எத்தனை பேர் யோசிச்சுருக்கும்? இதெல்லாம் யோசிக்கணும். அப்போ தான் மீலேருந்து வி ஆக முடியும். மீ ஆகணும் அப்படின்னு சொன்னால்
MEWE ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் யாருன்னு எனக்கு தெரியணும்ல. நான் எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கேன், எதுக்காக இந்த ஜனனம் எடுத்திருக்கேன், எதுக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன், நான் இங்கே வந்த நோக்கம் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியணும்ல, பொறி தட்டணும்ல. நான் இந்த பூமிக்கு வந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதை வாழ்ந்து முடிச்சுட்டு நிறைவாக எமோஷ்னலாக ஃபுல்ஃபில்டாக இருந்தேன்னா தானே நான் மோட்சத்துக்கு போவேன் கடவுள்கிட்ட. இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, எனக்குலாம் எந்த ஆசையுமே இல்லை மேம், போதும் போதும்னு ஆயிடுச்சு மேம் வாழ்ந்ததே, அப்படியே என்னை விட்டால் போதும் போல் இருக்க மேம், எதையுமே நான்லாம் வாழ விரும்பலை மேம், ஆனால் எனக்கு திருப்பி மறுஜென்மம் மட்டும் வேணவே வேணாம் மேம், திருப்பி இந்த மனுஷனாக பிறந்து அவஸ்தைப்படக்கூடாது. இது எல்லாமே விரக்தியில் வர்ற வார்த்தை. கண்டிப்பாக நீங்கள்லாம் திருப்பி பிறப்பீங்க, மோட்சத்துக்கெல்லாம் போக மாட்டீங்க. நீங்கள் எதை கற்றுக்கணுமோ லைஃப் லெசனையே கற்றுக்காமல் நீங்கள் விரக்தியில் இதை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்படி நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்க? திருப்பி பிறந்து திருப்பி அடுத்த ஜென்மமும் ஆரம்பத்துலேருந்து ஸ்கொயர் ஒன்லேருந்து பூரா ஆரம்பித்து உங்களுக்கு இந்த ஞானம் வர வரைக்கும், அறிவு வர வரைக்கும், இது பொறி தட்டுற வரைக்கும், நீங்கள் ஜேர்னி ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரிக்குள்ளே போகிற வரைக்கும், என்லைட் ஆகிற வரைக்கும் இது பூரா தொடரும். எந்த வருஷத்தில் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் நடக்குமோ தெரியாது. எர்லியராக நடந்துருச்சுன்னா ஓகே, திருப்பி அந்த ஜென்மத்துலேயும் ஒரு 40-45 வயசில் தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? திருப்பி இந்த கஷ்டம் பூரா அந்த ஜென்மத்துலேயும் படுவீங்களா? ஸோ அப்போ என்ன தெளிவு நிலை வேணும்? நான் யார்? ஹூ ஆம் ஐ? ஆக்சுவலாகவே நான் யார், உண்மையிலே நான் யார் அப்படிங்கிற உங்களோட இன்னர் எசன்ஸ், அந்த ஆத்தென்டிக் எசன்ஸ், திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படின்னு தெரியணும். திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு தெரியும் போதே இத்தனை ரணங்களையும் சுமந்துட்டுருக்க நான் தான் நானுங்கிறதும் தெரியணும். சின்ன வயசுலேருந்து அதாவது இந்தந்த இடத்துல நான் இவ்வளோ ரணப்பட்டிருக்கேன், இந்த மாதிரிலாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அந்த ரிஜெக்ஷன்னால் எனக்கு அந்த பெயின் இருக்குது, அந்த பெயின்னால் அந்த ஃபியரும் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு தெரியணும். அப்போது இந்த ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, மீ டு வி அப்படிங்கிறதே, இந்த வெங்காயம் இருக்குது பாருங்கள், வெங்காயத்துக்கு எப்படி லேயர் லேயராக தோலாக உரித்து லாஸ்ட்டில் தான் அந்த பல்பு இன்னர் எசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை ரீச் பண்ண முடியுது. அந்த மாதிரி அத்தனை லேயர் ஆஃப் ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் உங்கள் ஜீன்ஸ்லேயே அவ்வளோ டீப்பாக இன்க்ரைடாக இருக்குது. அதே மாதிரி பிறந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற இந்த 3D வேர்ல்டு மேட்ரிக்ஸில் விட்னஸ் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் அப்படி லேயர் லேயராக சேர்த்து வச்சுருக்கீங்க. அதை பூரா வெங்காயத்தை உரித்து கீழே போடுற மாதிரி கீழே போடணும், ஷெட் பண்ணணும். அதை ஃபுல்லாக அதுக்குள்ளே அதெல்லாம் என்ன வெங்காயத்தை உரிக்க ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி அதையெல்லாம் உரித்து தள்ள இதெல்லாம் சோஷியல் கண்டிஷனிங். அப்போ மீ டு விங்கிற ப்ராசஸ் இப்போ வரைக்கும் எதெல்லாம் நீங்கள் சோஷியல் கண்டிஷனிங்கிற பேரில் லேர்ன் பண்ணிங்களோ அதெல்லாம் அன்லேர்ன் பண்ணுறது. இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த பிரம்ம ஞானம், பிரபஞ்ச ரகசியம், நீங்கள் யார், இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கும், உங்கள் ட்ரீம்ஸ் எப்படி ரியாலிட்டிக்கு வரணும், இதெல்லாம் இக்னோர் பண்ணி புறக்கணித்து வச்சுருந்தீங்க பாருங்கள். இதெல்லாம் லேர்னிங் ப்ராசஸ். இந்த லேர்ன் பண்ணதையும் திருப்பி அப்கிரேட் பண்ணுறீங்க பாருங்கள், ரீலேர்னிங், அப்கிரேடிங் ப்ராசஸ். இதெல்லாம் தான் மீ டு வி. ஓகேயா? அப்போது இந்த இந்த இன்னர் எசன்ஸ் வெங்காயத்துக்குள்ளே இருக்கிற அந்த பல்ப் இருக்குல்ல, சென்ட்ரலில் இத்தினூண்டாக இருக்கும். அம்பட்டு பெரிய பல்லாரி வெங்காயத்துக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இத்தினூண்டு இருக்கும் இன்னர் எசன்ஸ். அதுதான் நீங்கள். அது என்னன்னு நீங்கள் உங்களை நீங்களே கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வளர்ச்சி பருவத்தில் எல்கேஜியில் யூகேஜியில் நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கலாம், 5வது படிக்கும்போது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கலாம். அதே ஒரு டீனேஜராக வெடலை பருவத்தில் இருக்கும்போது ஹார்மோன் செய்கிற கோளாறுல நமக்கு வேறு விஷயம் பிடிச்சிருக்கலாம். அதே இது காலேஜ் நுழைஞ்ச சமயத்தில் நமக்கு வேற ஒரு விஷயம் பிடிச்சிருக்கலாம். ஏன்னா அப்போ தான் காலேஜ் புதுசாக ஃப்ரீடம், சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம், அப்படியே கட்டுத்தறியில்லாத காலை மாதிரி ஓடுறோம். அப்போ பிடிச்ச விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் காலேஜ் எல்லாம் முடித்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட் பீப்புளை ஃபேஸ் பண்ணுவோம். அப்போ நிறைய ஆசைகள், பிடிச்ச விஷயங்கள் மாறும். அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் அந்த லவ் பிளாசம் ஆகும், இல்லை காலேஜில் லவ் பிளாசம் ஆகும். ஸோ அந்த லவ்ங்கிறதுலே பிடிச்ச விஷயம் வேறு மாதிரி இருக்கும். அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, பிரேக் டவுன் ஆகிடுச்சு, சுக்கலாக உடஞ்சி போயிட்டீங்க அப்படின்னா செகண்ட் டைம் அதுக்கப்புறம் நீங்களே உங்களை ஆர்கனைஸ் பண்ணி சேர்த்து அப்படி ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவோடு எந்திரிக்கிறீங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த லவ்லேயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் வேறு விஷயமா மாறிடும். இவ்வளவு மாற்றங்கள் உங்கள் சின்ன வயசுலேருந்து
நீங்கள் இப்போ இருக்கிற ஏஜ் வரைக்கும் நடந்திருந்தால் கூட இது எல்லாமே நீங்கள் இந்த ஐம்புலன்கள் என்ன விட்னஸ் பண்ணீங்களோ அதை வச்சு மெமரி பேக்கப் வச்சுருக்கீங்க. அதை வச்சு நீங்கள் ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கீங்க. அந்த பிலீஃப் சிஸ்டம் உண்மையானதாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல. ஓகே, ஸோ அந்த பட்சத்தில் ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க டீப் டிசையர் இருக்குது பாருங்கள். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய அடிப்படை குணம், அடிப்படையாக பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது அது எந்த வயசுலேயுமே எந்த ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸுக்குமே எந்த லவ்வுக்கும் யாரை எப்படி பார்த்துருந்தாலும் மாறவே மாறாது. ஏன்னா அந்த டீப் டிசையர் தான் உங்கள் ட்ரீம் லவ்வர். அந்த டீப் டிசையர் தான் நீங்கள் சின்ன வயசுலேருந்து யாருமே காசு பணம் கொடுக்கலனாலும் நீங்கள் ஒரு ட்ராயிங் வரைஞ்சிங்க, அந்த ட்ராயிங்கை லைச்சு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களே பார்த்து ரசிப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ராயிங் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கிட்டையும் காமிச்சு நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா அப்படின்னு சின்ன வயசில் கேட்டிருப்போம். அந்த அப்ரிஷியேஷன் அண்ட் வேலிடேஷனுக்காக ஏங்கி இருப்போம். ஓகேயா? அதே மாதிரி நீங்கள் நான் ஆசைப்பட்ட டூரு ட்ரிப்பு இதெல்லாம் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க பாருங்கள். இதெல்லாமே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் மாறவே மாறாது. அந்த டூரு ட்ராவலுமே தான் சின்ன வயசில் ஃபாரின் போகணுன்னு ஆசை இருந்திருக்கலாம், இப்போ இந்தியாவுக்குள்ளேயே சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்கலாம். பட் பை பேசிக் ஊர் சுற்றணும் இல்லையா? ஸோ இந்த அடிப்படையான விஷயங்களெல்லாம் மாறவே மாறாது. இதுதான் உங்கள் டீப் டிசைர்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஹூ யூ ஆர். இதுதான் அந்த இன்னர் பல்ப்பு. ஸோ இந்த பேக்கேஜ் ஆஃப் ட்ரீம்ஸ், பேக்கேஜ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ், பேக்கேஜ் ஆஃப் டார்க்னஸ், பேக்கேஜ் ஆஃப் ஷேடோ செல்ஃப், பேக்கேஜ் ஆஃப் நெகட்டிவ் செல்ஃப், பேக்கேஜ் ஆஃப் உலகத்துக்கு காமிக்கக்கூடிய டைனமிக் செல்ஃப், இதெல்லாம் சேர்த்த நீங்கள் தான் நீங்கள். ஓகேயா? ஸோ அதை உண்மையாக வாழ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த ஆழ் மனசு ஆசை, டீப் டிசையர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டீப் டிசையர்ஸை எப்படி ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கணும். அப்படின்னா உங்கள் ஹெட் டு டோ, உங்கள் எனர்ஜி சிஸ்டம், உங்களோட ஹியூமன் பாடியிலேருந்து அண்டம் வரைக்கும் எப்படி வேலை செய்யுதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ இத்தனை நாள் நீங்கள் நினச்சி வச்சுருந்த பிலீஃப் சிஸ்டம், விட்னஸ் பண்ண பிலீஃப் சிஸ்டம், உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருந்த பிலீஃப் சிஸ்டம் நீட் நாட் ஹாவ் டு பி தி ரியல் பிலீஃப் சிஸ்டம். ஆக்சுவலாக எட்டர்னல் பிலீஃப் சிஸ்டம், அண்டவெளி பிரபஞ்ச ஞானம், பிரம்ம ஞானம், அந்த பிலீஃப் சிஸ்டம் மட்டும்தான் நிஜமானது, நிதர்சனமானது, பர்மனெண்ட்டானது. மற்றது எல்லாமே தற்காலிகமானது. பிரபஞ்சம் உனக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி, இன்னொருத்தனுக்கு ஒரு மாதிரிலாம் வேலை செய்யாது. எல்லாவனுக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். ஓகேயா? அப்போ நீங்கள் பிறந்திருக்கிறதே உங்கள் ஆழ் மனசில் இருக்கிற ஆசைகளை ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கு. ஓகேயா? ரியாலிட்டியில் வாழ்ந்து அனுபவித்து எல்லாம் பண்ணி பிரம்ம ஞானத்தையும் அடைஞ்சு இந்த ஆழ் மனசு ஆசையை பூரா வாழ்ந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த இறை பேரானந்தத்தில் இருக்கிற ஒரு இனிப்பு, இறை பேரானந்தத்தில் இருக்கிற மகிழ்ச்சி, அதில் இருக்கிற அந்த ஜாய், டிலைட்ஃபுல்னஸ், பீஸ் ஆஃப் மைண்ட், காம்னஸ், இது எதுவுமே உங்கள் ட்வின் ஃப்ளேமால் கூட கொடுக்க முடியாதுங்கிறத உணர்றீங்க பார்த்தீங்களா? அந்த நிறைவு நிலை, அதுதான் இந்த பயணம். ஓகேயா? ஸோ அதுதான் அந்த எட்டர்னல் பிலீஃப் சிஸ்டம். இந்த ஒரு பாத், அப்போ தான் அந்த ஒரு இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு முடிச்சுட்டு டிவைன் கிட்ட வர்றீங்க பாருங்கள். ஓகேயா? அதுதான் அந்த ஃபைனல் யூனியன் வித் டிவைன். அப்போ தான் அந்த ஒன்னஸ்லேயே வாழ கற்றுக்குவீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்னஸ், அந்த டிவைன் யூனியனை பற்றின நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணியிருந்தாலும் அந்த ஒன்னஸ்லேயே வாழ மாட்டீங்க. அந்த ஒன்னஸை பற்றின நாலேஜ் தான் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், ஸ்பிரிச்சுவல் எம்பாடிமெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அந்த பிரம்ம ஞானம் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, இதுதான் யூனியன் வித் காட் அப்படிங்கிறது கிடச்சிடும். இன்னும் அதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் யூனியன் வித் காட்னா என்னன்னு. ஆனால் அதை வாழ்க்கையாக வாழ்கிறது எப்போ வாழ்வோம்? இதெல்லாம் நம்ம அனுபவித்து முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம சிற்றின்பங்களை பூரா அனுபவித்து முடிச்சிட்டோம். அந்த சிற்றின்பங்கள்லையும் நம்ம நிறைவும் அடைஞ்சிட்டோம். அப்பா எவ்வளோ திருப்தியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இதை காட்டிலும் ஒன்று இன்னும் திருப்தியாக இருக்குது, இன்னும் பேரானந்தமாக இருக்குது, இன்னும் நிலைப்புத்தன்மையோடு இருக்குங்கும்போது இந்த சிற்றின்பத்தில் மனசு லைக்காது. அந்த பேரானந்தத்தில் தான் எப்போவுமே இருப்போம் நம்ம.
ஓகே, அந்த பேரானந்தத்தில் இருந்து இந்த சிற்றின்பத்தை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருப்போம். அப்போயும் அந்த என்ஜாய்மெண்ட் முடிச்சிடும், எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லைஃப் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம அசென்ஷனுக்கு போனால் தான் மோட்சத்துக்கு போவோம். எல்லாத்தையும் அனுபவித்து அந்த நிறைவு நிலை அடைஞ்சு இறை பேரானந்தத்தையும் உணர்ந்து இறைவன் கூடயே வாழ்ந்து தர்ம வழி பாதையிலேயே இருந்து மோட்சத்துக்கு போவோம். அடுத்த ஜென்மமே கிடையாது, பிறக்க மாட்டோம். அப்படி இல்லாமல் விரக்தியிலேருந்து இது எல்லாத்தையும் நாங்கள் தெரிஞ்சு என்ன செய்ய அப்படின்னு நீங்கள் அப்படி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக அடுத்த ஜென்மத்தில் பிறப்பீங்க. ஓகே, இப்போ இந்த ஒன்னஸ் யூனியன் வித் தி டிவைன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு வருவோம். நம்மளுக்கு என்ன ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, இப்படி வச்சுப்போம். உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, ஆன்மா இருக்குது, 3 விஷயம் இருக்குது. ஓகேயா? உடம்பு அப்படிங்கிறதுல தான் இந்த புத்தி மூளை இருக்குது. மூளையிலேருந்து கம்ப்யூட்டர் வயர் போகிற மாதிரி உடம்பு பூரா வயர் போகுதா? ஸோ மூளை என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மூளை வந்து உடம்பு வந்து செயல்படுது, ஆக்ஷன் எடுக்குது, முன்னாடி மூவ் ஆகுது, பின்னாடி மூவ் ஆகுது. நான் பண்ணிட்டேன், ஆக்ஷனை பண்ணி முடிச்சிட்டேங்கிறதையும் மூளைக்கு அனுப்புது இன்ஸ்ட்ரக்ஷனை. ஸோ மூளை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறத நிறுத்திக்குது. ஸோ இப்படி தான் மூளையும் உடம்பும் வேலை செய்யுது. ஓகேயா? புத்தி இது, இந்த புத்திங்கிறது தான் கான்ஷியஸ் மைண்டு. அடுத்தது வந்து உயிர்நிலைக்கு மேல்நிலை ஒன்று இருக்குது, கீழ்நிலை ஒன்று இருக்குது, டியூவாலிட்டி. ஓகேயா? இந்த டியூவாலிட்டி அப்படிங்கிறது தான் வந்து கீழ்நிலை தான் மனசு, மேல்நிலைன்னு சொல்கிறோம் அது மனசாட்சி. கீழ்நிலை வந்து மனசுங்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டு, மேல்நிலை மனசாட்சிங்கிறது அன்கான்ஷியஸ் மைண்டு. ஓகேயா? ஸோ இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறத பொல்யூட் பண்ண முடியும். அன்கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது மனசாட்சி அப்படிங்கிறத பொல்யூட் பண்ணவே முடியாது. அதுக்கான எனர்ஜி, அதுக்கான அறிவு, ஞானம் இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இறை சாட்சிகிட்டேருந்து வருது. அதுதான் உங்கள் ஆன்மா. இப்போ 3 விஷயம் ஆகிப்போச்சா? புத்தி, உயிர், ஆன்மா. புத்தினா கான்ஷியஸு, உயிர்னா மேல்நிலை கீழ்நிலை, கீழ்நிலை மனசு, மேல்நிலை மனசாட்சி, மனசு வந்து சப்கான்ஷியஸ், மனசாட்சி அன்கான்ஷியஸ், ஆன்மா அதுதான் உங்கள் இறைநிலை. இறைநிலை தான் என்னது? சூப்ரா கான்ஷியஸ்னஸ், உங்கள் டிவைன் செல்ஃப். அந்த டிவைன் செல்ஃப் கூட தான் இப்போ யுனைட் ஆக போகிறீங்க. அந்த யூனியனை பார்க்குறதுக்கு தான் இவ்வளவும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகேயா? ஸோ அப்போது ஆக மொத்தத்தில் நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கீங்க? உங்கள் ஆழ் மனசுடைய ஆசையை வாழ்கிறதுக்கு. ஆழ் மனசுங்கிறது என்னது? மனசாட்சி. ஓகே, அன்கான்ஷியஸ் மைண்டு. மனசாட்சி வந்து பேசாது. மனசாட்சி என்ன பண்ணும்? நிறைய விஷயங்களை மனசு மூலியமாக புத்திக்கு உணர்த்தும். புத்தியும் மனசாட்சிக்கிட்ட பேசணும் அப்படின்னா புத்தியும் மனசுக்கிட்ட புலம்பும், மனசுக்கிட்ட நிறைய செல்ஃப் டாக் பண்ணும். அதெல்லாம் மனசாட்சி இன்டேக் பண்ணிக்கும், புரிஞ்சுக்கும். ஓகே, அதுக்கு பதில் மனசாட்சி வந்து புத்திக்கு சொல்லி கொடுக்கும்போது மனசு மூலியமாக தான் பேசும். ஸோ அப்போ மனசு அப்படிங்கிறது தான் இடைப்பகுதி, கனெக்டிங் பார்ட். ஸோ அப்போ அந்த மனசு, இப்போ மனசாட்சியே வந்து நிறைய விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னு நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அதனால தான் மனசு மூலியமாக செய்கிறனால தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதை மனசுக்கிட்ட சொல்லி நம்ம அஃபார்ம் பண்ணும்போது, அந்த மனசை அதை விட்னஸ் பண்ணும்போது, அக்செப்ட் பண்ணி பிலீவ் பண்ணி வி டிசர்வ் திஸ்ன்னு நினைக்கும்போது அது மேனிஃபெஸ்ட் ஆகிடுது, ரியாலிட்டிக்கு வருது. அது யார் மூலியமாக வருது? மனசாட்சி மூலியமாக தான் வருது. மனசாட்சி தான் மூல காரணம். ஆனால் மனசு மூலியமாக தான் அந்த மனசாட்சி செய்யுது. அதனால தான் மனசுக்கு அவ்வளோ பவர் ஜாஸ்தி. அப்போ இந்த ஆழ் மனசு ஆசைகளை தான் நம்ம அனுபவிக்கிறதுக்கு பிறவி எடுத்திருக்கோம், ஜனனம் எடுத்திருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அந்த ஆழ் மனசு ஆசை என்னன்னு நமக்கு தெரியணும். டீப் டிசையர்ஸ், மாறாத விஷயங்கள், அதுதான் நம்மன்னு தெரியணும். இன்னொன்று இதோட நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், ஆத்தென்டிக் செல்ஃப் சொன்னேன் இல்லையா, திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு தெரியணும். ஓகே, இதை தான் நான் வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் அதை வாழ்கிறது ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கு அதை நோக்கிய பயணமாக தான் இருக்கணும். அப்போது இத்தனை வருஷம் சோஷியல் கண்டிஷனிங்கில் வளர்ந்தீங்கல்ல, அந்த சோஷியல் கண்டிஷனிங்கில் நீங்கள் வளர்ந்தது எல்லாமே அப்படியே சுக்கலாக உடஞ்சி போயிடும். அதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த யூனியன் வித் டிவைன் அப்படிங்கிறதுக்கு யூ ஷுட் பி வெரி 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 கரேஜியஸ் பர்சன். பயங்கரமான கரேஜியஸ் பர்சனாக இருக்கணும். அவ்வளோ தைரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த டிவைனோட யுனைட் ஆக முடியும். ஏன்னா இந்த சோஷியல் கண்டிஷனிங்லேருந்து உடச்சி வரணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஃபேமிலியிலே நீங்கள் என்ன சொல்கிறது,
நீங்களாக இருப்பீங்க. உங்களால் மற்றவங்களோட வைப்ரேஷனுக்கு போக மாட்டீங்க. மற்றவங்களாம் லோவர் வைப்ரேஷனில் இருப்பாங்க, நீங்கள் ஹையர் வைப்ரேஷனில் இருப்பீங்க. உங்கள் ஃபேமிலியிலே நீங்கள் கொஞ்சம் தனியாளாக தான் தெரிவிங்க. நீங்கள் திருப்பி மற்றவங்க சொல்கிறதுக்கு அதுக்கெல்லாம் ஈடு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் லோவர் வைப்ரேஷனில் இருக்காங்க, நீங்கள் ஹையர் வைப்ரேஷனுக்கு போயிட்டுருக்கீங்க. மேலே இருக்கிறவங்கள பிடிச்சி கீழே இழுப்பாங்க. உங்களால் மேலேயும் இருக்க முடியாமல் கீழேயும் இருக்க முடியாமல் ரொம்ப அவஸ்தையாக இருக்கும். அதான் சொல்கிறேன், யூ ஷுட் பி வெரி வெரி கரேஜியஸ். எதுக்காக இந்த கரேஜியஸுங்கிற வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஆத்தென்டிக்காக இருக்கும்போது திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், எனக்கு இதைத்தான் வாழ பிடிச்சிருக்கு, இதுதான் நான், என்னால் உங்களுக்கு தான் அந்த மாதிரிலாம் வாழ முடியாதுன்னு வாய்ஸ் அவுட் பண்ணுற அளவுக்கு தைரியசாலியாக இருக்கணும். வாய்ஸ் அவுட் பண்ணுனா குடும்பத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுற தைரியசாலியாகவும் இருக்கணும். இவங்களுக்கு தான் டிவைன் யூனியன் சாத்தியம். ஆத்தென்டிக் செல்ஃப்னா என்ன, உங்களுக்கு நீங்களே ப்ரூட்டலி ஹானஸ்டாக இருக்கிறது தான் ஆத்தென்டிக் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே ஏமாற்றிக்கவே முடியாது. உள்ள ஒரு முகம் வெளியே ஒரு முகமாக வாழ முடியாது. ஏன்னா அதுக்கு தான் டிவைன் யூனியன் இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்கள் ஆழ் மனசினுடைய உண்மையான ஆசை என்னவோ அதை நீங்கள் ரியாலிட்டியில் வாழணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணணும்ல. திஸ் இஸ் ஹூ ஐ எம். ஆமாம், இதுதான் நான். இந்த ஆசைகளெல்லாம் சுமந்துட்டு வாழ்ந்துட்டுருக்க நான் தான் நான். இந்த ஆசைகளெல்லாம் வாழ துடிக்கும், வாழ்கிறதுக்காக ஏங்குற நான் தான் நான். நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் டிவைன் யூனியனே நடக்கும். நீங்கள் அக்செப்ட் பண்ணால் தான் இந்த சோஷியலி கண்டிஷன்டு வேர்ல்டுலேயே வாழ்ந்துட்டுருக்கு பாருங்கள் புத்தி, அதை சுக்கலாக உடச்சி அமைதியாக அடக்கி உட்கார வைக்க முடியும். இல்லைன்னா அந்த சோஷியல் கண்டிஷனிங்க்கு அடிமையாகவே தான் இருப்பீங்க. சோஷியல் கண்டிஷனிங்லேருந்தே வெளியே வரமாட்டீங்க. ஓகேயா? ஸோ அப்போ சோஷியல் கண்டிஷனிங்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா என் மனதினுடைய ஆழ்மன ஆசை இதுதான் முக்கியம். இந்த சோஷியல் கண்டிஷனிங் எனக்கு முக்கியம் இல்லை, என் சோஷியல் இமேஜ் எனக்கு முக்கியம் இல்லை, என்னை பற்றி யார் எப்படி நினச்சாலும் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு நான் தான் முக்கியம். ஐ ஆம் மை ப்ரையாரிட்டி, ஐ ஆம் மை இம்பார்ட்டன்ஸ். என்னுடைய கனவுகள் என் உயிர் மூச்சு காற்று, எனக்கு என்னுடைய கனவுகள் தான் முக்கியம். அதை ரியாலிட்டியில் வாங்கணும். இந்த பேர்னிங் ஃபயர் யாருக்கு இருக்கோ அவங்க மட்டும்தான் டிவைன் யூனியன் ஆக முடியும். ஓகே, அதை அண்டர்லைன் பண்ணி 4 பக்கம் இன்ட்டு மார்க் போட்டு 4 புள்ளி வச்சு வட்டம் போட்டு சொல்கிறேன். ஓகேயா? ஸோ யாருக்கெல்லாம் அந்த ஆத்தென்டிக் செல்ஃபை மறைச்சிக்கிட்டு வாழாமல் ஆத்தென்டிக் செல்ஃபாகவே வாழணும், என் கனவுகளுக்காகவே வாழணுங்கிற பேஷன் பேர்னிங் ஃபயர் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் டிவைன் யூனியன் சொந்தம். அவங்க மட்டும்தான் மீலிருந்து வி ஆக முடியும். மற்றவங்க யாருமே ஆக முடியாது. ஓகே, ஏன்னா இந்த ஜேர்னியில் இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், இந்த புத்தி நிறைய என்ன சொல்லுது, சோஷியல் கண்டிஷனிங் சேர்த்து வச்சுருக்கலாம், அதெல்லாம் உடச்சி தூக்கி எறியணும். இன்னொன்று, இந்த புத்தி மனசை பயமுறுத்தி வச்சுருக்கு. இந்த ஆசையெல்லாம் வாழ்ந்தேன்னா இந்த உலகம் உன்னை புறக்கணிச்சிரும், இந்த உலகம் உன்னை அவாய்ட் பண்ணிடும், இந்த க்ரௌடில்னு உனக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸ் நிராகரிக்கப்பட்டுரும், உன்னை எல்லாம் தள்ளி வச்சுருவாங்க, அபேண்டன் பண்ணிடுவாங்க, உன்னை சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க இப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருக்கு பாருங்கள். அந்த பயத்துலேயே நிறைய இடத்துல அந்த சொல்லும்போதெல்லாம் இப்போது நம்ம அம்மா ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இது மேட்ரு இல்லை. அவங்கெல்லாம் புத்தியை தான் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. புத்தி ஸ்ட்ராங்காக இருந்துருந்துச்சுன்னா இதான் நான் இப்படி தான் இருப்பேன், உன்னால் ஆனதை பார்த்துக்கப்பா அப்படின்னு புத்தியே அவங்களெல்லாம் துரத்தி விட்டுருக்கோம். ஆனால் புத்தியும் ரொம்ப வீக்காகி சோஷியல் கண்டிஷனிங்கெல்லாம் உட்பட்டு பயந்து இருந்ததுனால ஐயோ உண்மையிலேயே அப்படி ஆயிருமோ, நம்மளை நிராகரிச்சிருவாங்களோ, இந்த மனசு தானே இதுக்கெல்லாம் ஆசைப்படுது, இந்த மனசை நம்ம சொல்லி சரி பண்ணிடுவோம், இந்த மனசை நம்ம இதுக்கெல்லாம் ஆசைப்படாத அப்படின்னு அதை பயமுறுத்தி வச்சுட்டோம்னா அது திருப்பி இதெல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருக்காது இல்லை. அப்போ நமக்கு இந்த டென்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த புத்தி என்ன பண்ணுது, மனசை பயமுறுத்தி வச்சுருக்கு. அப்போ ஆக்சுவலாக மனசை நிராகரித்தது யார்? உங்கள் புத்தி தான். வெளியே இருந்து எவன் வேணாலும் நிராகரிச்சிருக்கலாம். அதை புத்தி ஸ்ட்ராங்காக இல்லாததுனால தான் மனசு வரைக்கும் அது பாதிக்குது. ஓகேயா? அப்போது இந்த மனசு என்ன பண்ணணும் அப்படின்னா, மனசோட ஆசை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, புத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மனசோட ஆசையை வாழ்கிறதுக்கு அனுமதிக்கும். ஆனால் புத்தி தான் ஸ்ட்ராங்காக இல்லையே. இப்போ என்ன பண்ணுறோம், அந்த சோஷியல் கண்டிஷனிங்கெல்லாம் இப்போ மனசு என்ன பண்ணுது, எனக்கு இதைத்தான் வாழணும், எனக்கு இதை விட்டுட்டு வேறு ஒன்றத்தையும் வாழ பிடிக்கலை, நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிற அப்படின்னு புத்திக்கிட்ட சொல்லுது. மனசு புத்திக்கிட்ட சொல்லுது, நீ ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க, எப்போ பார்த்தாலும் என்னை ஜெயிலில் போட்டு நீ அடைச்சி வைக்கிற, எனக்கு என்னைய பிடிச்ச மாதிரி வாழவே விட மாட்டேங்கிற அப்படின்னு தேம்பி அழுகுது உள்ளுக்குள்ளே.
மனசு வந்து உள்ளுக்குள்ளே உணர்வு ரீதியாக அழுகுது. இதை பூரா மனசாட்சி பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போது மனசாட்சி என்ன பண்ணுது? புத்திக்கிட்ட நீ செய்கிறது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது. இன்னொன்று என்ன பண்ணுது? இந்த மனசு புத்திக்கிட்ட பேசிகிட்டு இருக்க வரைக்கும் தான் இந்த புத்தி இம்புட்டு லூட்டியும் பண்ணும். எப்போ மனசு புத்திக்கிட்ட இருக்க கனெக்ஷனை டபால் கட் பண்ணிடுதோ அப்போ புத்தி ஸ்தம்பிச்சு போயிடும். என்ன பண்ணணுன்னே அடுத்ததுக்கு தெரியாது, செயலிழந்து போயிடும். அப்படியே நாட்கள் போக 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 மனசு வந்து அப்படியே இறுகி போய் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 5 மாதம் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். புத்தி பேதலிச்சு போயிடும். என்ன பண்ணணுன்னே தெரியாது, நடைப்பின மாதிரி வாழ ஆரம்பிப்போம். லைஃப்பில் மீனிங்ஃபுல்லாக இருக்குன்னே தோணாது. நான் வாழ்கிற வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன, நான் யாருக்காக வாழ்கிறேன், எதுக்காக வாழ்கிறேன், இதெல்லாம் அப்போ தான் புத்தி யோசிக்கவே ஆரம்பிக்கும். அப்போ தான் ஐயோ நம்ம சோஷியல் கண்டிஷனிங்காக நிறைய வாழ்ந்துட்டோம், நம்ம மனசு இவ்வளோ விஷயத்த நம்மக்கிட்ட கேட்டுச்சு, நம்ம பயந்து பயந்து மனசை வாழ விடாமல் ஜெயிலில் போட்டு வச்சுட்டோம், இப்போ அதெல்லாம் வாழ முடியலன்னா மனசு இறுகி போச்சு, நம்மகிட்ட பேச மாட்டேங்குது, அப்போ நம்ம தானே தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மனசுக்கிட்ட ஓடி வரும் இந்த புத்தி. அப்போ தான் வந்து அந்த செல்ஃபிஷ் லவ் இருந்துச்சுல்ல, பயந்து பயந்து இருந்துச்சுல்ல, அது செல்ஃப் லவ்வாகவே சேஞ்ச் ஆகும். ஓகேயா? செல்ஃப் லவ்வாக சேஞ்ச் ஆகி அப்போ தான் ஒரு லிஸ்ட் எழுதுது புத்தி. என்ன எழுது? இத்தனை ஆசையை சொல்லிச்சு, நம்ம இத்தனை ஆசையை ரிஜெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஐயோ இதெல்லாம் வாழ வைக்கணும்னா நமக்கு எப்படி வாழ வைக்கணும்னு தெரியலையே, அந்த செல்ஃப் லவ் பிறந்ததுக்கப்புறம் இது இவ்வளவு நடக்குது, எப்படி வாழ வைக்கணும்னு தெரியலையே அப்படின்னு அந்த கனவுகள் எப்போ ரியாலிட்டிக்கு வர்றதுக்கு தீவிரத்தன்மையோடு இருக்கீங்களோ, அந்த தீவிரத்தன்மையோடு இருக்கிறதுக்கு யூ நீட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் கரேஜ். ஏன்னா நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். யார் கரேஜியஸாக இருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் டிவைன் யூனியன் அட்டைன் பண்ண முடியும். ஓகேயா? அந்த அந்த ராத்திரி பகலாக திங்காமல் தூங்காமல் நிம்மதி இல்லாமல் அந்த தீவிரத்தன்மை இருக்கும்போது மட்டும்தான் அந்த புத்தி அந்த மாதிரியெல்லாம் செயல்படும். அப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மனசாட்சி டிவைன் நாலேஜ் பிரம்ம ஞானத்தை ஃபுல்லாக புத்திக்கு சொல்லி கொடுக்கும். ஓகேயா? சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த புத்தி வந்து மனசுக்கிட்ட பேசும், மன்னிப்பு கேட்கும், இந்த இன்னர் சைல்டு ஹீலிங்கு இது ஃபுல்லாக நடக்கும். இன்னர் ஃபெமினைன் ஹீலிங்கு, இன்னர் மாஸ்குலைன் ஹீலிங்கு இது ஃபுல்லாக நடந்து அந்த எத்தனை லேயர் வெங்காயத்தோல் இருக்கோ அத்தனை லேயரும் பெனிட்ரேட் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரு பாட்டு இருக்குல்ல, ஆத்தென்டிக் செல்ஃப் பல்பு அதுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் தானே உரிக்கிறது. முதல்ல இப்போ பெனிட்ரேட் தொலைச்சிக்கிட்டு உள்ளே போயிடுச்சு. அதுக்கு தான் ஹீலிங்கு. ஓகேயா? அந்த மனசுக்கிட்ட போய் சொல்லி உனக்கு இத்தனை லேயர் வெளியே இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அது நம்பும். இத்தனை லேயரை நம்ம உரித்து வெளியே போடணும், இவ்வளவு பூமி நமக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதோ அது மட்டும்தான் உண்மை, இதெல்லாம் போய் மனசுக்கும் சொல்லி கொடுக்கணும். மனசும் நீங்கள் சொன்ன உடனே அப்படியே நீங்கள் சொன்னது பூரா நம்பி ஐயோ அப்படியா அப்படின்னு உங்கள் பின்னாடியே வாலாட்டிட்டு வராது. உங்களுக்கு இப்போ என்ன வயசோ அந்த வயசு வரைக்கும் உங்கள் மனசை நீங்கள் நிராகரிச்சிருக்கீங்க, பயமுறுத்திருக்கீங்க, மேனிப்புலேட் பண்ணியிருக்கீங்க, ஜெயிலில் போட்டே அடைச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் சொன்னது உடனே அது எப்படி நம்பும்? முதல்ல உங்கள் பக்கமே திரும்பி பார்க்காது. அப்படின்னு சட்டை இல்லாமல் போய் ஒரு மூலையில் உட்காந்துக்கிறோம். அந்த மனசுக்கிட்ட அதை கவனிக்க வச்சு நீங்கள் பேச வைக்கிறதே பெரும்பாடு. ஓகேயா? நீங்கள் இந்த ஹீலிங் எல்லாம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மனசு உங்கள் வழிக்கு வரும். மனசை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. மனசு கூட ஃப்ரெண்டாக தான் இருக்க முடியும். எவனுக்கெல்லாம் மனசு கூட ஃப்ரெண்டாக இருக்க தெரியுதோ அவன் தான் மேனிஃபெஸ்ட் பண்ணவும் தெரியும், கற்றுக்குவான். ஓகேயா? ஸோ இப்படி தான் மீ வந்து வீயாக மாற முடியும். ஹீலிங் ஜேர்னி ஃபுல்லாக அண்டர்கோ பண்ணணும், அந்த ட்ரூ ஆத்தென்டிக் செல்ஃபாகவே வாழணும், உண்மையான அந்த டீப் டிசையர்ஸ் என்னவோ அந்த டீப் டிசையர்ஸை ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த ரியாலிட்டிக்கு கொண்டு வர்ற பயணத்தில் உங்கள் மனசாட்சி என்ன சொல்லிக்கிட்டுக்குதோ அந்த மனசாட்சி சொல்கிற உண்மையான வாய்ஸ். எத்தனை பேர் அவங்கவுங்க மனசாட்சி சொல்கிறபடி அப்படியே வாழ்க்கையில் ஸ்டெப் எடுத்து நடந்துருவீங்க. இந்த வி ஆகணும்னா மனசாட்சி என்ன சொல்லி கொடுக்குதோ அதை அப்படியே ஆக்ஷன் எடுக்க தெரியணும். அதில் இம்மி கூட மாற்றக்கூடாது, அப்படியே ஆக்ஷன் எடுக்கணும். பூமிக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுத்து மனசாட்சி சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்கள் முன்னோக்கி நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ட்ரீம்ஸ் ஒவ்வொன்றும் ரியாலிட்டிக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மனசாட்சிக்கிட்ட இருந்தே நீங்கள் வர இந்த இன்னர் சைல்டு ஹீல் ஆயிடுச்சு. இந்த இன்னர் சைல்டு வந்து அதுக்குள்ளே இருந்த டார்க்னஸ்ஸு, வெஞ்சன்ஸு, கோபம் இதெல்லாம் வெளியே போயிடுச்சு, நார்மல் சைல்டாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மனசாட்சி சொல்லி கொடுக்குற டிவைன் நாலேஜு, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலாக விட்னஸ் பண்ண விஷயங்கள், இந்த மனசாட்சி சொல்லி கொடுக்குறது கேட்டு தானே புத்தி செய்யுது எல்லாத்தையும், அதை உடல் இயக்கமாக்குது, செயலாக்கமாக்குது. ஸோ இதெல்லாம் விட்னஸ் பண்ணுது இல்லையா மனசு.
ஸோ அப்போ இன்னர் மேஸ்குலைன் ட்ராமா, இன்னர் ஃபெமினைன் ட்ராமா, இந்த இன்னர் ஃபெமினைன் ட்ராமாங்கிறது தான் மதர் வூண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க, இன்னர் மேஸ்குலைன் ட்ராமாங்கிறது தான் ஃபாதர் வூண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஹீல் ஆகுது. அப்படிங்கும்போது அந்த இன்னர் சைல்டு டிவைன் அடல்ட்டாக க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டிவைன் அடல்ட்டாக க்ரோ ஆனதுக்கு அப்புறமா தேர் இஸ் நோ என்னது புத்தி மனசு ரெண்டும் சேர்ந்து ஒரே விஷயமாக மாறிடும். ஃபஸ்ட் யூனியன் அதுதான். புத்தி மனசு சேர்ந்து ஒரே விஷயமாக மாறும்போது மனசாட்சி சொல்லி கொடுக்குற கேட்டு தான் புத்தி ஃபுல்லாக இயங்குது. அதை மனசு அக்செப்ட் பண்ணிக்குது, கம்ப்ளீட்டாக மனசு அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேயா? அப்போது மனசு இந்த புத்தியும் மனசும் சேர்ந்த காம்பனண்ட் இருக்குல்ல, அந்த காம்பனண்ட்டு டிவைன் அடல்ட் ஆனப்புறம் அப்போ மனசாட்சி எந்தளவுக்கு வைப்ரேஷ்னலாக ஹையாக இருக்கோ, டிவைனாக இருக்கோ, அந்தளவுக்கு வைப்ரேஷ்னலாக இந்த மனசும் ஹை ஆயிடுது. அப்போ தேர் இஸ் நோ ரெண்டு ஒரே வைப்ரேஷனுக்கு வந்தப்புறம் தேர் இஸ் நோ டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், தேர் இஸ் ஒன்லி ஒன் காம்பனண்ட், டிவைன் காம்பனண்ட். இந்த மனசாட்சி அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இறைவன்கிட்டயே சரணாகதி அடைஞ்சு இறைவனுடைய தர்ம வழிபாதைகள் என்னென்னவோ அதுக்கப்புறம் இறைவன்கிட்டேருந்தே இறைசாட்சிக்கிட்டேருந்தே டைரெக்டாக கோச்சிங் எடுத்து இறைத்தன்மையாகவே மாறிடுது. அதெல்லாம் அசென்ஷன் ஜேர்னியில் இன்னும் உச்சகட்டத்துக்கு போகணும். நாம் இன்னும் மனசாட்சி கூட யுனைட் ஆகலை, இன்னும் புத்தியும் மனசே யுனைட் ஆகலை நமக்கு. அதுக்கப்புறம் எங்கிறது மனசாட்சி யுனைட் ஆகணும், இறைசாட்சி யுனைட் ஆகணும். இதெல்லாம் யுனைட் ஆகிறது தான் யூனியன் வித் டிவைன். ஓகேயா? தர்ம வழி பாதையில் சாய்பாபா வாழ்ந்தார் பாருங்க, அந்த மாதிரியே நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நமக்கு ஆசைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், இல்லாமல்லாம் இருக்காது. நம்ம அதெல்லாம் அடக்கிக்கிட்டு வாழ்கிற சன்னியாசி ஆகலை, ஞானி ஆகிருக்கும். அப்படித்தேன். ஓகேயா? உலகம் இப்படி தான் இயங்கும், இப்படி தான் செயல்படும், இது விஷயம் இப்படி தான் நடக்கும். அதனால தான் முக்காலத்தையும் கணிக்க முடியுது நம்மளால எல்லாம். ஓகேயா? இது அந்த இன்ட்யூட்டிவ் பவர் ஜாஸ்தியாகுது, சைக்கிக் பவர் ஜாஸ்தியாகுது, இது எல்லாமே ஜாஸ்தியாகுது. அப்போது மனசாட்சி அப்படிங்கிற விஷயம் இறைசாட்சியோட மெர்ஜ் ஆகிற போது எல்லாமே சேர்ந்து ஒரே டிவைன் காம்பனண்ட் மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் யூனியன் வித் டிவைன். அந்த பக்குவ நிலை, அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நீங்கள் வரும்போது தான் மீ பிகம்ஸ் வி. ஐ ஐ ஐ நான் 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 என்ற கர்வம் தாழ்ந்து உடல் திணவு தோய்ந்து நாம் ஐ ஆம் அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸ் வருது. அந்த ஓம்னி பொட்டன்சிக்கு வரீங்க. ஓகேயா? நானுங்கிறது என்ன? ஐ எம் ஜஸ்ட் நத்திங். இந்த நத்திங்னஸ்லேருந்து தான் எவ்ரி திங் அப்படிங்கிறது ஸ்ப்ரவுட் ஆகுது அப்படிங்கிற புரிதலுக்கு வரீங்க. ஓகேயா? ஸோ அந்த ஹீலிங் ஃபுல்லாக நடக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் டிவைன் ஆகணும், அந்த டிவினிட்டிவே லைஃப் பார்த்தா வாழணும். இதுக்கு பூரா உங்களுக்கு எவ்வளோ கரேஜ் வேணும் யோசிச்சு பாருங்கள். ஆள் மனசு ஆசையை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு துப்பு இல்லையாமா. டிவினிட்டியை லைஃப் பார்த்தா நீங்கள் எல்லாம் வாழணும். இதுதான் யூனியன் வித் டிவைன். இந்த யூனியன் அடைஞ்சிட்டிங்கன்னா எக்ஸ்டர்னலில் ட்வின் ஃப்ளேம் யூனியன் நடந்துடும். எத்தனை பேருக்கு இப்போ தைரியம் இருக்குது, சாத்தியம்னு நம்புறீங்க? ஆனால் இதுதான் ஆக்சுவலான என்ன சொல்கிறது ஹீலிங் ஜேர்னியுமே கூட. ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இப்படி தான் இருக்கும். ஹீலிங் ஜேர்னி மட்டும்தான் பர்மனெண்ட்டு. இதெல்லாம் நீங்கள் வாழ முடியாமல் அவஸ்தைப்பட பட பட உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே இந்த ஆசை இருக்குது. உங்கள் இன்னர் சைல்டை ஜெயில் பண்ண என்ன சொல்கிறது, ஊரில் இருக்க அம்புட்டு வியாதி உங்கள் உடம்புல இருக்கும். எல்லாத்தினாலையும் கஷ்டப்படுவீங்க, மனசளவுலையும் கஷ்டப்படுவீங்க, உடம்பளவுலையும் கஷ்டப்படுவீங்க. எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் போங்க, யாராலையும் உங்களுக்கு க்யூர் எல்லாம் கொடுக்க முடியாது. மாத்திரை மருந்து கொடுப்பாங்க, வைத்தியம் பார்ப்பாங்க. ஒரு மாத்திரையை சாப்பிட்டா இன்னொரு வியாதியும் சேர்த்து இழுத்துக்கிட்டு வரும். அது நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சுகருக்கு ஆஸ்ட்ரோவாஸ் சாப்பிடுவீங்களா? சுகருக்கு இல்லை, கொலஸ்ட்ராலுக்கா ஏதோ ஒன்று ஆஸ்ட்ரோவாஸ் சாப்பிடுவீங்க. அது சாப்பிட்டா என்ன ஆகும், அதில் 2 மாத்திரை இருக்குது. ஆஸ்ட்ரோவாஸ் 10 + க்ளாபிகைண்டு 75 mg. க்ளாபிகைண்டுங்கிறது என்னது? அதுதான் ஆக்சுவலாக பிபி சம்மந்தமான மாத்திரை. ஆஸ்ட்ரோவாஸ்டின்ங்கிறது நீங்கள் ரொம்ப லாங் ரன்னில் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா சுகரை இன்டியூஸ் பண்ணும், அதுவே சுகர் வரும் உங்களுக்கு. ஓகேயா? அந்த மாதிரி இன்னொன்று ஹார்ட் பேஷண்ட்டெல்லாம் இந்த பிளட் தின்னர்ஸ்னு ஒன்று சாப்பிடுவாங்க. பிளட் தின்னர்ஸ்னால் என்ன, பிளட் உறையாமல் இருக்கிறதுக்காக சாப்பிடுவாங்க. அதனுடைய பெரிய சைடு எஃபெக்ட் என்ன, எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா ரத்தம் கசியுது அப்படின்னா டக்குன்னு கிளாட் ஆகாது, ரொம்ப நேரம் ஆகும் கிளாட் ஆகிறதுக்கு. அப்போ எவ்வளோ ரத்தம் போனதுக்கப்புறம் கிளாட் ஆகுறது உடம்புல. ஸோ இதெல்லாமே நம்ம பக்குவமாக வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரு வியாதிக்குன்னு மாத்திரை சாப்பிட்டா அது அடுத்த வியாதியும் கூப்பிட்டுக்கிட்டு வரும் பத்திரிக்கை வச்சு. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நாள் இந்த
ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை தள்ளி போடுறீங்களோ, சட்டை இல்லாமல் இருக்கிறீங்களோ, எத்தனை நாள் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி தேவையில்லை, இந்த தாந்திரிக் மெத்தடில் வீட்டில் கற்பூரம் ஏற்றினா போதும், வீட்டில் அது என்ன சொல்கிறது பஞ்சதீப முகம் விளக்கு ஏற்றினா போதும், நான் வந்து 4 லவங்கத்தை தலகாணி கடியில் வச்சுட்டு பார்த்துருக்கேன், இதெல்லாமே உங்கள் பிரச்சனையை தீர்க்காது, உங்கள் உடம்புல இருக்க எந்த வியாதியையும் தீர்க்காது. இட்ஸ் நாட் அ பர்மனண்ட் கியூர். நீங்கள் எப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை அட்டைன் பண்ணுறீங்களோ, யூனியன் வித் டிவைன் ஆகுறீங்களோ, அன்றைக்கி உங்கள் மாத்திரை மருந்தெல்லாம் நீங்கள் தூக்கி போட்டுடலாம். ஐ கேரண்டி யூ தட். ஆனால் ஆகிறதுக்கு ரெடியா? அதுதான் கொஷின். ஓகே கைஸ், இப்போ ஹவு டு பிகம் மீலேருந்து வீக்கு சொல்லிட்டேன். இதை வந்து நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் என்கிட்ட என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, மாத சம்பளம் வாங்கி தான் குடும்பம் நடத்திட்டுருக்குறோம், இதில் எங்களால் இவ்வளோ காசு அஃபோர்ட் பண்ணி கோச்சிங் கற்றுக்க முடியாது, வைக்க முடியாது, இதெல்லாம் எல்லாருமே சொல்லிட்டீங்க. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் 1500 ருபீஸுக்கு எல்லா ஹீலிங்குமே நடக்கும். அதே சமயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறது, வியாதியும் சரியாகும், அதே சமயத்தில் நீங்கள் ஆசைப்பட்டதை பூரா மேனிஃபெஸ்ட்டும் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் டெக்னிக். டே டு டே பேசிஸில் நீங்கள் யாரையுமே இதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணிக்க வேண்டாம். டே டு டே பேசிஸில் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஹீலிங்கும் ஃபாஸ்ட்டாக நடக்கும், மேனிஃபெஸ்டேஷனும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். நீங்கள் காசு போட்டு இதுக்குன்னு மெனக்கட்டு எதையுமே வாங்க தேவையில்லை. அந்த கோச்சிங்கில் என்ன சொல்லி கொடுத்துருக்கோமோ அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெய்லி பேசிஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெனக்கட்டு டைம் செலவழிச்சு கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஹீலிங்கும் நடக்கும், மேனிஃபெஸ்டேஷனும் நடக்கும். அந்த கோச்சிங் வேணும்னா வாங்கி படிங்க. ஜஸ்ட்டு 1500 ருபீஸ் தான். ஓகே கைஸ், இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then.